மனம் திரும்பி குணப்படாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள், வியாதிகள், கண்ணீர்கள், குடும்பங்களில் குழப்பங்கள், சபைகளில் குழப்பங்கள். ஏன் குணப்படையலை? எப்படி வாழணும்னு தெரியலை, எப்படி போகணும்னு தெரியலை. முதல் காரணம், கர்த்தர் செய்த நன்மைகளை யோசிக்கிறதே இல்லை. அதுதான் பிரச்சனை. கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு, இன்னும் அவரால் ஆசீர்வதிக்க முடியாதா? கொடுப்பாரு அந்த தேசத்தை, நம்ம ஏன் கவலைப்படணும்? அந்த எண்ணமே இல்லை, அந்த எண்ணமே இல்லை. ஒரே புலம்பல் தான். குணப்படாதவங்க புலம்பிக் கொண்டிருப்பாங்க. குணப்படாதவங்க கர்த்தரை கனம் பண்ண மாட்டாங்க. குணப்படாதவங்க கர்த்தரை நேசிக்க மாட்டாங்க. குணப்படாதவங்க கர்த்தருக்கு பிரியமா நடக்க மாட்டாங்க. குணப்படாதவங்க கர்த்தருக்கு எதிர்த்து நிற்பாங்க. குணப்படாதவங்க சபைக்கு விரோதமா நிற்பாங்க. எவ்வளோ ஆபத்துல முடியுது பாருங்க, எவ்வளோ ஆபத்துல முடியுது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ குணப்பட ஒப்புக்கொடு. சகோதரனே, சகோதரியே, அருமையான பிள்ளையே, மகனே, மகளே, வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. குணப்பட ஒப்புக்கொடு. கிருபையில நிலைநில்லு. கர்த்தர் தந்திருக்கிற கிருபையில நிலைநில்லுங்க. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். உள்ள வந்த இயேசுவை வாழ வைங்க. உள்ள வந்த இயேசு, உள்ளத்துல வந்த இயேசு வாழ விடுங்க. அவர் உங்களை வாழ வைப்பார். கைவிட மாட்டேன். ஆமென். அதான் வேத வசனம் தெளிவாய் சொல்லுது. நீ மனம் திரும்பி குணப்படு. காலேபும் யோசுவாவும் கர்த்தரை விசுவாசித்தாங்க. தேசத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தாலும் பரவாயில்லை, என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை நான் சுதந்தரிப்பேன். அந்த விசுவாசம். அவர்கள்தான் கானானை சுதந்தரித்தார்கள். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.